இன்று முக்கியமானது நவம்பர் 28 2025. 1. தெற்கு மத்திய அலாஸ்காவில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 2021க்குப் பிறகு மிகவும் வலிமையானது. இது பிராந்தியம் முழுவதும் நடுக்கத்தையும் கவலைகளையும் ஏற்படுத்தியது. 2. அதிக போக்குவரத்து கொண்ட பாதைகளில் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் 2 பெரிய பல தட ரயில் விரிவாக்கத் திட்டங்களுக்கு 2781 கோடி ரூபாய் இந்திய ரயில்வே அரசாங்கம் அனுமதி அளித்தது. 3. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரிக்கு சூறாவளி எச்சரிக்கையை தூண்டியுள்ளது. 4. டெல்லி, என்ஜிஆர் பகுதியில் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளது. இது GRAPIII கட்டுப்பாடுகளை ரத்து செய்ய தூண்டியது. இருப்பினும் நீடித்த மாசு அளவுகள் காரணமாக எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. 5. இராஜதந்திர ரீதியாக இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் மருந்து நிறுவனங்களான சைடஸ் லைஃப் சயின்சஸ் மற்றும் ரோஃபியின் சர்வதேச குழும நிறுவனங்களுக்கு இடையேயான $100 மில்லியன் ஒப்பந்தம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை குறிக்கிறது. 6. அரசு சேவைகள் தொடர்பான புகார்களை குடிமக்கள் பதிவு செய்ய உதவும் வகையில் அணுகல் மற்றும் பதிலளிப்பு வேகத்தை மேம்படுத்த குரல், சாட்பாட் மற்றும் பன்மொழி ஆதரவை பயன்படுத்தி AI இயங்கும் ஒரு புதிய குறை தீர்க்கும் போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. 7. ஃபைட் செஸ் உலக கோப்பை 2025 சமீபத்தில் கோவாவில் நிறைவடைந்தது. போட்டியின் இளைய சாம்பியனான ஜவோகிர் சிந்தரோவ் வென்றார். 8. முன்னாள் UGC தலைவர் உட்பட பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய லஞ்சம் மற்றும் ஊழல் ஒடுக்குமுறை நடவடிக்கையில் 10 மாநிலங்களில் உள்ள பல மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் வளாகங்கள் அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டன. 9. தடைப்பட்ட அமெரிக்க, இந்திய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர் விற்பனைகள் காரணமாக இந்திய ரூபாய் INR இன்று அமெரிக்க டாலருக்கு 89 ரூபாய் 46 பைசா ஆக குறைந்தது. நாணயத்தை நிலைப்படுத்த RBI தலையிடுவதாக கூறப்படுகிறது. 10. சோயஸ் MS-28 பணி ரஷ்ய, அமெரிக்க குழுவைச் சேர்ந்த ஒரு ரஷ்ய விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் 2 ரஷ்ய விண்வெளி வீரர்களும் ஒரு நாசா விண்வெளி வீரரும் ஈடுபட்டுள்ளனர். 11. இந்தோனேசியாவின் சுமத்ராவின் மேற்கு கடற்கரையில் 6.6 ரிக்டர் அளவிலான ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. 12. பெருவின் முன்னாள் ஜனாதிபதி பெட்ரோ காஸ்டிலோ 2022 இல் காங்கிரஸை கலைக்க முயன்றது தொடர்பான கிளர்ச்சிக்காக 11 ஆண்டுகள் மற்றும் 5 மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். 13. இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா சூறாவளியாக தீவிரமடைந்து பலத்த மழையை கொண்டு வந்து கடலோர மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும்